இது என்ன காரு? இது என்ன காரு? ஓட மட்டன் சீட்டியா? என்ன ஒரு வித்தியாசமா போகுது. ஹே காய்ஸ், இன்னைக்கு ஊட்டி ரைடோட 4th டே. இப்போ எங்கே இருக்கோம்? டென்ட்டில் தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கு. ஆனால் குளிர்லாம் இல்லைங்க டென்ட்டில் இருக்கும்போது. இப்போ நம்ம இந்த ஊட்டி ரைட்லேருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா, நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். ரிட்டர்ன் வந்து அன்பிளான்டு. எங்கே என்ன எப்படி போக போகிறோன்னு எதுவுமே தெரியல. அதேமாரி எஸ்டர்டே நைட்டு வந்து நான் வீடியோ சரியாக என் பண்ணிக்க மாட்டேன். எஸ்டர்டே ஃபுட்டு வந்து செம்மங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணி செம்மையாக வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. நைட் நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரீவியஸ் பார்ட் எல்லாமே இந்த ஊட்டி ரைடோடது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 4 டேஸ்க்கான பார்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பார்ட்டாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பைக்ஸ் ரிட்டர்ன் போக போகிறோம். ஆளுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். அது எல்லாமே ரைடில் பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க கோப்ரோவில் பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இந்த ஒரு 4 நாள் நல்லா கேர் பண்ணி பார்த்துருந்த தீபக் அண்டு பிரின்ஸ் அண்ட் அப்புறம் காலின்ஸ் ப்ரோ. இவரோட ஃபுட்டுக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். எல்லாமே இந்த ஒரு 3 நாள் வெறித்தனமாக பண்ணிட்டாரு. ரியலி சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது இந்த ஊட்டி சைடோ இல்லை கோத்தகிரி சைடோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். உண்மையிலுமே என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்திருக்கும். அதேமாதிரியே உங்களுக்கு எந்த வகையில் பண்ணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி தருவாங்க. நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள், இன்னும் பெஸ்ட்டாக கூட பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம ஏஞ்சல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 10:08. நம்ம ஏஞ்சல் ஆல்வேஸ் பவர் அல்டிமேட். லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ரைடோட மெமரிஸை யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போச்சு இந்த ஒரு 4 நாளோட ரைடோட வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட வந்து நிறைய பார்ட்ஸாக வந்திருக்கும். எல்லா பார்ட்ஸும் வந்து ஊட்டி ரைடு 2021 அப்படின்னு போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். இந்த ரைடில் என்னென்ன யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்களோ எல்லா யூடியூப் சேனல் லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். குரூப் ரைடு வந்து சூப்பராக போச்சுங்க. எங்களுக்குள்ளே எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது. அவ்வளோ சூப்பராக எல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு பிரதர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் வந்து எங்களோட ரைடெல்லாம் போச்சு. மேலுமே இவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் கேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் யாரையுமே விட்டு கொடுக்கல. எல்லாத்தையுமே சூப்பராக வந்து கேர் பண்ணாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த ஊட்டி ரைடோட மொத்த விலாகும் போட்டாச்சுங்க. ஊட்டியே சுற்றியாச்சுங்க. ரவுண்ட் வண்டியாச்சு. கர்நாடகா பார்டர், கேரளா பார்டர், இது எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக ஊட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ கோத்தகிரி போய் தான் வந்து மேட்டுப்பாளையம் ரூட்டு இறங்க போகிறோம். அந்த மலையில் பாருங்கள் பாசி எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேட்டுப்பாளையம் ரூட்டில் ஜாயின் ஆயாச்சு. நம்ம மக்களோடையும் ஜாயின் ஆயாச்சு. இந்தாண்ட ஒரு வண்டி வந்து இந்தாண்ட ஒரு வண்டி வந்து அப்படி தான். நம்மளுக்கு தனி ரூட்டு. நாங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கானது. மற்றவங்களாம் சென்னை போகிறாங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்னு சரியாக தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு 600 கிலோமீட்டராவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன் ஸ்மோக் எப்படி இருக்குன்னு. வாவ், வேறு மாதிரி. மேட்டுப்பாளையம் ரூட்டு சும்மா வேறு மாதிரிங்க. சும்மா டேஞ்சர். பார்த்து தான் போகணும்.
வியூ பாயிண்ட்டுங்க அது, மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். வா, அந்த மவுண்டன் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. மேட்டுப்பாளையம் வந்து இன்னும் 7 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மலைப்பகுதிகளெலாம் எப்போ வேணாலும் லேண்ட்ஸ்லைட் ஆகலாம், கல் உருண்டு வரலாம். அந்த மாதிரி ஜல்லிலாம் கிடக்கும். கார்னரிங்லாம் வளைக்கும் போதெல்லாம் வந்து ஜல்லி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணிடணும், அப்படியே மெதுவாக போகணும். அதே மாதிரி இந்த குரங்குங்களாம் வரும். இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தாங்க போகணும். மங்கீஸ் சக்தி வந்து 49 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 36, ஊட்டி 50. ஓகேங்க, கோத்தகிரிலேருந்து மேட்டுப்பாளையம் கீழே இறங்கிட்டு இங்கே ஒரு டீ ஷாப்பில் எல்லாம் டீ சாப்பிட்டோம். நான் வந்து டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அப்படிங்கிறனால எல்லாம் வந்து டீ அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். போகலாமா? ஓகே. இதுக்கப்புறம் கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். உங்களோட ரைடிங் க்ளவுன்னு கேட்கலாம். ரைடிங் க்ளவுஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சகஜம், எப்பயுமே இது ஒரு பழக்கமாக எடுத்து. கண்டிப்பாக எல்லாம் குரூப்பாக இருக்கிறதுனால வர முடியாது, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ம், ஃபர்ஸ்ட் சேஃபாக போங்க. ம், தேங்க்யூ. ஓகே, பாய். பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நேற்றே வந்து பெட்ரோல் அடிச்சிட்டோம். எல்லாம் ஃபியூல் அடிச்சிட்டு இருந்ததுனால எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக 1:37 ஆகுது. So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts. இப்போ தாங்க அவினாசி தாண்டி வந்து சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்னா ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4-5 பேருங்க சாப்பிட்டோம். இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து முன்னாடி போயிட்டாங்க, கிராஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அவங்க ஒரு இடத்துலையும் நாங்கள் ஒரு இடத்துலையும் சாப்பிட்டோம். பவானியில் போய் நாங்கள் அப்புறம் சென்னை டீம், நானும் பாரதியும் செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுவோம். மீதி மெம்பர்ஸ்லாம் சென்னை அப்படி கிளம்பிடுவாங்க. லோக்கலில் போனால் கூட ஹெல்மெட் போடுங்க, எதுக்கும் ஒரு சேஃப்டி. பார்க்கலாம். பாருங்க மேலே எப்படி மேகம் பிடிக்குதுன்னு. கிட்டத்தட்ட இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 3:07 ஆகுது. இப்போ வந்து பெருந்துறையை தாண்டி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க சாப்பிட்ற இடத்து லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1.4 கிலோமீட்டர் இருக்குது. சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதான் அங்கே போயிட்டுருக்கோம். இது என்ன கொடுமைன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது பவானி தாண்டி பெருந்துறையில் மழை வந்துடுச்சு. அதே போல் தான் இங்கேயும் பெருந்துறை தாண்டி பவானி பக்கம் போயிட்டுருக்கோம், தூத்தல் போடுது. என்ன கொடுமை சாரே. இவ்வளோ பேர்த்தோட ரைடு பண்ணுறோன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தோம், எந்தளவுக்கு ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் நான் சொல்லும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. பவானியோடு வந்து நாங்கள் பிரிய போகிறோம். எல்லாத்துக்கும் நான் மிஸ் சொல்லிக்கிறேன். ரைடர்ஸாக மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ண போகிறேன்னு தெரில.
பார்த்துப்போம். 4 நாள் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். இப்போ இந்த பவானியோட பிரிஞ்சு போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். பேசாமல் சங்ககிரி பிரிவு வரைக்கும் போய் பிரிஞ்சு போகலாமான்னு பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண் கலங்குகிறது. இதுதான் பாசமா? ஓகே, பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அந்த ஒரு பிரிவு என்ன பண்ணுறாங்க, என்ன ரியாக்ஷன்னு தெரில, எதுவுமே ஒன்றும் புரியல. இந்த பக்கம் நாங்கள் போயிடுவோம், அந்த பக்கம் அவங்க போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. ஜிங்கு சிக்குன்னு ஜாலியாக பார்த்து. தலைவரே தலைவரே, என்னது ஏதோ புதுச்சா இருக்கு. ஹீரோயிசம். ஹீரோ தாங்க நீங்க. லடாக்கு என்ன பண்ற? போயிடா. பவானியெல்லாம் தாண்டி தான் அங்கே தான் போக போகிறோம். அதோட தெரிஞ்சு போச்சு. இது என்ன காரு? ஓட மட்டன் சீட்டியா? என்ன ஒரு வித்தியாசமா போகுது. நானா என்ன கலருங்க அது? ப்ளூ கலர் செமையாகுது. வானங்கள் தெரியுது ரோட்ல வர தண்ணியில. கடைசி எல்லாம் சேர்ந்து ரேஸ் ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்படியே சென்னையை கூட்டு போலாம் பாக்குறியா? நீ அந்த காரை பிடிப்பன்னு பார்த்தேன். விட்டுட்டியா? நீ தான் பிடிச்சி வச்சேன்னு நினைச்சேன். அதை விட்டுட்ட. அப்படியே மோஜாவில் அப்படியே என்ன சென்னை கூட்டு போலான்னு பாக்குறியா? மலை பாருங்க பிடிக்குதுன்னு பயங்கரமா இருக்குல்ல. அங்கேயே பெரிய வேண்டியது. நீங்களோட விளையாண்டுட்டு இவ்வளவு தூரம் வந்தோம். எப்படி இது பாருங்க.
வரக்கில் செம சேட்டை, க்ரூசிங் பண்ணியிருப்போம், வேறு லெவலில் க்ரூசிங் பண்ணியிருப்போம், பயங்கர சேட்டை எல்லோரும் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த நேரம் பிரிய போகிறோம், நாங்கள் அங்கேயே பிரிய வேண்டியது. பட் ஆனால் கிட்டத்தட்ட இந்தாண்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட வந்து தான் பிரிய போகிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் அந்தாண்ட போவோம். அதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பிளேஸில் நின்று எல்லாருக்கும் பாய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஒரே ஃபேமிலியாக இருந்தோம், இதுக்கு மேலேயும் இருப்போம். எப்படி? ஓகே ப்ரோ, சேஃபாக சென்னை போங்க. பாய் ப்ரோ. கண்டிப்பாக சேஃபாக சென்னை போங்க. லவ் யூ ப்ரோ. லவ் யூ மணி. லவ் யூ ப்ரோ. நான் இந்த டிக்கெட் வந்து எப்படி இருந்தாலும் இந்த கரடி நம்ம கூட தான் சுற்றணும் ஒரு பல வருஷத்துக்கு. அது விஷயம் புளிக்கதை சொல்லவா? ஏ கரடி அமைதியாரு, இவர் தான் நம்ம ஹீரோ. ஓஜோ ப்ரோ, R15 கலக்கணி வரல வேற மாதிரி பாருங்க, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக எவ்வளோ அழகாக. ஃபேன் நான் நான் அவரோட ஃபேனுங்க. இல்லைங்க நம்பாதீங்க ப்ரோ, கண்டிப்பாக இன்னொரு நாள் சந்திப்போம் ப்ரோ. அருண் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ, உங்களை பாப்பனை எதிர்பார்க்கவே. லடாக்கு பார்த்து கட் பண்ணுறோம். இந்த பாரு, இது பண்ணுற அல்லுமுள் அவ்வளோ. ஐயோ பார்த்து சேஃபாக போயா. ஆல்ரெடி என்னென்னமோ ஷேட்டை பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நாங்கள் பண்ணுற சட்டை எங்கே இருக்குது? நான் கரெக்டு தானேயா? கரெக்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணி பக்கம் ஆகிடும். ஓகே, இதோட இவங்களுக்கு இங்கே பாய் சொல்லிட்டு இங்கேருந்து போக போகிறோம். ஓகே, எல்லோரும் பாய் சொல்லுங்கப்பா. இப்போ எல்லோரும் வந்து கிளம்ப போகிறாங்க. அப்படியே லாஸ்ட்டாக வழி அனுப்பிச்சி விட போகிறோம். இந்த ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த ரைடு 4 நாளும் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ரைடு, குரூப் ரைடு. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அந்த குரூப் ரைட்ஸ்லாம் அவ்வளோ மிஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபரு ப்ளீஸ் ப்ரோ எங்கள் வீட்டு வரைக்கும் வாங்கன்னு ரொம்ப கேட்டார். அதை வீடியோவில் காட்டலை நான், ஏன்னா கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, அதனால் காட்டலை, மன்னிச்சிருங்க. கிட்டத்தட்ட அந்த தம்பி வந்து நான் சொல்ல விரும்பல, ரொம்ப வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் வீட்டு வரைக்கும் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக போயிட்டுருக்கேன். அவர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால் அப்படி போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்களை நடக்கிறத நான் வீடியோவில் காட்ட மாட்டேன், ஏன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க ஆசையாக கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து ப்ளீஸ் ப்ரோன்னு கேட்டார். அதெல்லாம் நான் காட்டியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. கஷ்டமாக இருக்குது எனக்கு. உங்களோட சந்தோஷம் தான் என்னோடய சந்தோஷம். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் தானே ஆசைப்படுறீங்க. லவ் யூ ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ சாப்பிட்டே வர்றாங்க. கையெல்லாம் நடுங்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாள் கழிச்சு உங்களை பார்த்ததே இல்லை. கேஷுவலாக பேசலாம் இல்லை. போன கொடுமா. இப்படி என்ன சேனல்? பாரதி மோட்டோ விலாக்ஸ். பார்த்ததே இல்லை. நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க எல்லாமே. பெண்ணாகரம் வீடியோ வரைக்கும் பார்த்தேன். எனக்கும் இப்போ வந்து வெளியில் கொஞ்சம் மறந்தனால உங்கள் வீடியோவை பார்க்கல. பெண்ணாகரத்தை அந்த போட்டில் வந்து கொண்டு போனீங்கல்ல, அந்த வீடியோ வரைக்கும் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வந்துடுறா. டீ குடிக்க மாட்டேன், கண்டிப்பாக டீ குடிக்க மாட்டேன். வீடியோவிலே பார்த்துருப்பீங்க நீங்கள். டீ குடிக்க மாட்டீங்களா? வேற ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸு? இல்லை இப்போ தான் சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு. வண்டி ஒன்று எடுத்துங்க. அதான் ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தோம்.
ப்ளீஸ் திருப்பதி ஜிஎஸ்எம்லேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் டெக் சேனல்லேருந்து. அப்புறம் தான் நீங்கள் வந்து சொன்னீங்க அது சேனலில் ஹேக் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நான் ஃபாலோ பண்ணேன். இந்த லேப்டாப்பு இந்த மொபைல் சர்வீஸ் இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். அவர் நம்மளோட ரொம்ப வருஷம் ஃபாலோவர். நம்மளோட ஜிஎஸ்எம் தமிழ் சேனல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சேனலும் வாட்ச் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ப்ரோ. எந்த வழியாக போயிருக்கீங்க, பட் ஆனால் மீட் பண்ண முடியல, பார்க்க முடியல, இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கலாம். ரைடில் இருந்தவங்க எல்லாத்தோட சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்டே பண்ண முடியல அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாத்தோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் தான் லவ் அண்ட் சப்போர்ட் தரணும் எல்லாத்துக்கும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் லவ் மட்டும் கொடுங்க. ப்ரீவியஸ் ஊட்டி ரைடோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், செம்மையாக வந்திருக்கும். எல்லாத்தோட சேனலுக்கும் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாய்.